யாராவது சின்ன குழந்தைங்க தன்னை அழகா மேக்கப் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்ல வசதியா வாழ்ற மாதிரி ஃபீல் பண்ணாலும் சரி, பெரியவங்க ஒண்ணே கேட்போம். "மனசுல பெரிய டயானான்னு உனக்கு நெனப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அந்த அளவுக்கு இளவரசி டயானா உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு நபர். அழகுலயும் சரி, வாழ்க்கையிலயும் சரி, குணத்திலயும் சரி. யார் அவங்க? எங்க பிறந்தாங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இங்கிலாந்துல அரச குடும்பத்துல பிறந்தாலும், ஒரு சாதாரண பெண்ண போல வாழ்ந்தவங்க தான் அவங்க. இவங்க அப்பா, அம்மா 2 பேருமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணாங்க. இவங்க பிறந்து, அதுக்கப்புறம் கொஞ்சமா ஃபாரின்ல போய் படிக்கிறாங்க. படிச்சதுக்கப்புறம் சின்னதா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருக்காங்க. கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல ஆசிரியரா பணிபுரியிறாங்க. இவங்க அப்பா, அம்மா ரொம்ப நாளா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சனால, அவங்களோட கனெக்ஷன் இருந்தனால, குயின் எலிசபெத் அவங்களையும், அவங்களோட குடும்பத்தோடையும் இவங்களுக்கு கொஞ்சம் தொடர்பு இருந்தது. அதனால சாதாரண ஒரு பெண்மணியா வளர்ந்த டயானா அவங்க, எலிசபெத் குயின் அவங்களுடைய வீட்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைக்கப்படுறாங்க. அழைக்கப்படுறப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய பையன் பிரின்ஸ் சார்லஸ் அவரோட 30வது பிறந்த நாளை கொண்டாடுறது தான் அந்த ஃபங்க்ஷன். அந்த இடத்துல பிரின்ஸ் சார்லஸ் டயானாவை பார்க்குறாங்க. அவருடைய அழகில் மயங்கிடுறாங்க. 2 பேருமே பேசுகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. 1981 சார்லஸ் டயானாவை கல்யாணம் முடிக்கிறாங்கங்க. ஒரு சாதாரண ஏழை பெண்மணியாக பிறந்தவங்க. ஆனால் அவங்களுடைய பாரம்பரியம்லாம் பார்த்தோம்னா அரச குடும்பத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம். அவங்க அரச குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் இப்போ சாதாரண ஏழை பெண்மணியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு சார்லஸோட திருமணம் நடக்குது 1981. அங்கே அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. திரும்ப அடுத்த வருடம் அடுத்த குழந்தையும் பிறக்குது. இவங்கள டயானாவை எல்லாரும் பீப்புள்ஸ் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க எவ்வளோ பெரிய ராஜ குடும்பத்தில் திருமணம் செஞ்சுருந்தாலும் ஏழை எளிய மக்களோட சேர்ந்து அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்ற கேட்டு அந்த மக்களுக்காகவே வாழ்ந்தார். அதனால தான் அவங்கள பீப்புள் பிரின்சஸ்ன்னு சொல்லுவாங்கங்க. 1995 அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க டயானா மனசளவுலாம் ஹாப்பியாக இருக்கிறதா அப்படின்னு நினச்சி. ஆனால் அந்த இன்டர்வியூவில் தன்னோட மனம் வருத்தப்பட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. வெளியில் பார்க்குறதுக்கு தான் எல்லாம் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நினப்போம். இவங்க வாழ்க்கையை நம்ம வாழலையே நினப்போம். ஆனால் அவங்களுக்கு வீட்டில் பேசக்கூட ஆள் இருக்க மாட்டாங்களாம். அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணக்கூட ஆள் இருக்க மாட்டாங்க. தன்னோட கணவர் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாரும் எதிர்பாராத வகையில் ஒரு பெரிய டிஸார்டர் இருந்தது. புலிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸார்டர் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்க வெளியே யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இதை மறைக்கவும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதனால பயங்கரமாக அஃபெக்டும் ஆனாங்க. பேலஸை விட்டு வெளியிலே வரல. பேலஸில் அவங்களுக்கு துணையாக அவங்க மட்டும்தான் இருந்தாங்களாம். வேறு அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லாதனால பயங்கரமான ஒரு வியாதியில் பாதிக்கப்பட்டாங்க. இவ்வளோ பெரிய ஆளுக்கே இந்த புலிமியா அப்படின்ற ஒரு டிஸார்டர் இருந்துச்சா அப்படின்லாம் நம்ம ஆச்சரியப்பட்டு கேட்போம். உண்மையாகவே இருந்ததுங்க. அப்படின்னா என்ன, புலிமியானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த வியாதி அதிகமாக உணவு உண்ணக்கூடிய ஒரு வியாதி அப்படின்னு சொல்லுவோம். நிறைய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஆண் பெண் 2 பேருக்குமே வரும். இவங்களுக்கு தன்னோட சாப்பிடக்கூடிய உணவு மேலே ஒரு கட்டுப்பாடே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சுயமாக தூண்டப்படுவாங்க. அதிகமான உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வியாதிக்கு பேர் தான் புலிமியா டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதிகமாக அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறனால அதிகமாக தனக்குத்தானே அந்த பொருள் வெளியில் வர்றதுக்காக வாந்தி எடுக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் நேரம் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா சாப்பாடு தொண்டைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அடுத்து கொஞ்ச நேரத்தில் அடுத்த ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது பார்த்தோம்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இதுதான் புலிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸார்டருங்க. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து 2 பேத்துக்குமே வருதுன்னு சொல்லுவோம். இதை சாதாரணமாக விட்டுறக்கூடாது. தன்னோட குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுற பேரண்ட்ஸையும் பார்த்துருப்போம்.
அதிகமாக சாப்பிட வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அதுவே இந்த பெரிய வியாதியில் கொண்டு வந்து விட்டுரும். இந்த வியாதி சாதாரணமானது கிடையாது. அவங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக விட்டுறாதீங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. இது வந்து டக்குன்னு எந்த சோதனையிலையும் தெரிஞ்சுக்க முடியாது. இரத்த பரிசோதனை, இதய செயல்பாடுகள் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். இதனால பார்த்தோம்னா எடை அதிகரிக்கும், கை கால் வீங்கிக்கிறோம், மாதவிடாய் சுழற்சியில் மாற்றம் ஏற்படும். இதுக்கெல்லாம் காரணம் புலிமியான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டிஸார்டர் தான். உடனே உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வியாதி இருந்ததுன்னா சாதாரணமாக விட்டுறாதீங்க. இறப்பில் கூட விடக்கூடிய அளவுக்கு இந்த வியாதி மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுடைய மனசு பதட்டமாக இருக்கும். எதையாவது பார்த்தா சாப்பிடணும்னு அலைப்பாயும். இதனால அவங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் வரும். உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுங்க.